Hi friends, welcome to Rapid Miss Tamil channel. Last class நம்ம knowledge and curriculum அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட் எபிஸ்டமாலஜி பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நாலேஜஸ் வரலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சிங் ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரீசன் அண்ட் பிலீஃப், ஸோ இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் நம்மளுக்கு ஃபிலாசபிக்கல் அண்டு எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் தான். ஸோ அதால் தான் நம்ம இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டீச்சிங் அண்டு ட்ரைனிங். ஸோ அப்போ டீச்சிங்ன்றது நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்டு இன் ஸ்கூல்ஸ் அகாடமிக் வேர்ல்டு. ஸோ இப்போ டீச்சிங்ன்றதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லி பேஸ்டான அகாடமிக்கு மட்டுமே நம்ம வந்து டீச் பண்ணுறது தான் டீச்சிங் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி டீச்சிங்ன்றது தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ மொத்தமாகவே நம்ம ஓரலாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீச்சிங் சீக்ஸ் டு இம்பேர்ட் நியூ நாலேஜ். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, சொல்லித்தரது, இது எல்லாமே நம்ம வந்து டீச்சிங்னு சொல்லலாம். டீச்சிங் இன் ஜென்ரல் இஸ் ஏ ப்ராடர் ஏரியா. ஸோ அப்போ அந்த டீச்சிங்ன்றது நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்தாலுமே சரி, அந்த சப்ஜெக்டை ரிலேட்டடான நம்ம இன்ஃபர்மேஷன், ஹோல் இன்ஃபர்மேஷன்றது எதை வேணால் நம்ம வந்து டீச் பண்ணலாம். ஸோ இது தான் டீச் பண்ணணும்னு இல்லை. தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்னு வரும்போது நம்ம நிறைய ப்ராடர் ஏரியான்றது தான் நமக்கு டீச்சிங்ன்றது சொல்லியிருக்காங்க. டீச்சிங் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து சொல்லி சொல்கிறது, அதாவது தான் ப்ராடர் ஏரியான்றதை நம்ம வந்து சொல்கிறோம் டீச்சிங்கை. பட் ட்ரைனிங்கு நம்ம வந்து வரும்போது ப்ராக்டிஸ்ட் இன் ஒர்க் பிளேசஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அகாடமிக் டீச்சிங்ன்றது. ட்ரைனிங்ன்றது ப்ராக்டிஸ்ட் இன் ஒர்க் பிளேசஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலேஜ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது நம்ம வந்து ட்ரைனிங்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக போய் நம்ம ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த ட்ரைனிங்ன்றது சொல்லலாம். ட்ரைனிங் எக்யூப்ஸ் த ஆல்ரெடி நாலேஜபிள் வித் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு டெவலப் எ ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டாக ஆகிறதுக்கு ட்ரைனிங்கை எடுத்துக்கிறது. ட்ரைனிங் இஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ஏரியா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைட்டிலில் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கும்போது, நம்ம ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நான் இதுக்காக தான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன்னு படிப்போம். இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டரில் போனோன்னா நம்ம கம்ப்யூட்டருக்காக சேர்றோமா, இல்லை சிவில் சர்வீஸ்க்காக சேர்றோமா, இல்லை ஐஏஎஸ்க்காக சேர்றோமா, இல்லை எதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக சேர்றோன்றது ஸ்பெசிஃபிக் செட்ஸுன்றது தான், ஸ்பெசிஃபிக் ஏரியான்றது தான் ட்ரைனிங்ன்றது சொல்கிறாங்க. ட்ரைனிங் ஃபெசிலிட்டேட் லேர்னிங்ன்றதை நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரைனிங்லேயுமே நம்மளுக்கு லேர்னிங்ன்றது இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சிங்ன்றது பர்டிகுலர்லி அகாடமிக் வேர்ல்டு. ஸோ இது ப்ராடர் ஏரியான்றது தான் டீச்சிங்கு. ட்ரைனிங்ன்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் நம்ம கொண்டு வர்றது தான் ட்ரைனிங்ன்றதை நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்லு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்லு நம்ம வந்து பார்க்கும்போது, நாலேஜ் இஸ் ஏ தியரிட்டிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏ சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் சரி இல்லை தியரிட்டிக்கலாகவும் சரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது நம்ம நாலேஜ்ன்றது சொல்லுவோம். ஸ்கில்ஸ் ஆர் த ப்ரொஃபிஷியன்சி த டெவலப் த்ரூ த ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ன்றதை பார்த்தோம் இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நம்ம டெவலப் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபிஷியன்சி கொண்டு வர்றது தான் ஸ்கில்லுன்றதை நம்ம வந்து சொல்கிறோம். அக்கவர்டு த்ரூ த லேர்னிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்போது ஒரு தெரிஞ்சுக்கிறது மூலிமா இல்லை ஒரு நாளாக எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலிமாவும் நம்மளுக்கு நாலேஜ்ன்றது வரும். ஸ்கில் செட்டுன்றது த்ரூ த ட்ரைனிங் ஆர் ப்ராக்டிக்கல் ஆர் லேர்ன்டு பிஹேவியர்ன்றதை நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ், அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு அது ஸ்கில்ன்றது. நாலேஜ் இன்க்ரீசஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்கில் கேன் பி டெவலப்டு வித் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ நாலேஜ்ன்றது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலிமா உருவாகுது. ஸ்கில்லுன்றது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து அதில் ஒரு ஸ்கில்டு பர்சனாக மாறும். ஸோ அப்போ ப்ராக்டிஸ்னாவே நம்மளுக்கு ஸ்கில் பேஸ்டு தான். ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா நாலேஜ்ன்றது நோவிங்கு, ஸ்கில்ன்றது டூயிங், கேன் பி அக்வயர்ட் இன்ஸ்டன்ட்லி. நாலேஜ்ன்றது, ஸ்கில்ன்றது பார்த்திங்கன்னா நீட் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்கில்ன்றது வரும். நாலேஜ்ன்றது வந்து மெமரைசேஷன் பேஸ்டு. ஸோ நம்ம வந்து மனப்பாடம் போடுவோம், சம்டைம்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஞாபகம் பண்ணுறதுக்கு மெமரி பண்ணுவோம். பட் ஸ்கில்ன்றது வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி டூயிங், லேர்னிங் பை டூயிங் பண்ணியிருந்தால் தான், நம்மளால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸ் அபவுட் த ஃபேக்ட். ஸோ இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சொல்கிறது, கிரியேட் ஏ பிளாக் போஸ்ட் ஆர் டிஜிட்டல் ஸ்டோரி எக்ஸெட்ரா. ஸோ இப்போ வெறுமனே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக கொடுக்குறது வந்து நாலேஜு. அதையே வந்து ஒரு போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறது, கிரியேட்டிங் ஏ பிளாக் போஸ்ட் இல்லை ஒரு ஸ்டோரியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுலாம் ஸ்கில்லாக நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்போ நாலேஜ் ரெஃபர்ஸ் டு லேர்னிங் கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட் பை எ பர்சன் த்ரூ புக்ஸ், மீடியா, என்சைக்ளோபீடியா, அகடமிக் இன்ஸ்டியூஷன் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு வர்றது எல்லாமே நாலேஜு. பட் ஸ்கில் ரெஃபர்ஸ் டு எபிலிட்டி யூஸிங் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ளையிங் இன் ஏ கன்டெக்ஸ்ட். ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்ன்றது. அப்போது ஸ்கில்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். So knowledge cannot really be managed because it resides in one's mind. இப்போ நாலேஜ்ன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய எண்ணங்களில் இருக்கிறது தான் வந்து நாலேஜ். ஸோ அதுதான் நம்ம வந்து மெமரைசேஷன்றது நம்ம வந்து சொன்னோம். இன்ஃபர்மேஷன் இஸ் மச் மோர் ஈஸிலி ஐடென்டிஃபைட், ஆர்கனைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்றது நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இல்லை ஐடென்டிஃபைடுன்றது நம்ம வந்து அதை உருவாக்கி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி மற்றவங்கக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நாலேஜ் இஸ் ஏ ப்ராடஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னோம், நாலேஜ்ன்றது வந்து டீச்சிங்ன்றது ப்ராடஸ்ட். இட் இன்க்ளூட்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டோட்டாலிட்டி ஆஃப் வாட் இஸ் நோன். ஸோ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இல்லை நம்மளுடைய ஐடியாஸு, ஃபேக்ட்ஸு, இது எல்லாமே நம்ம நாலேஜ்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்வலி கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் பீயிங் ஏ narrower in a scope than knowledge. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன்றது ஒரு குறுகலான இல்லை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்றது. பட் நாலேஜ்ன்றது ஃபேக்ட்ஸு, ஐடியா எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் இன் சயின்ஸ் இஸ் டார்கெட்டட் அட் டிஸ்கவரிங் சம் நியூ அப்ஜெக்டிவ் லாஸ். டைபிக்கல் ஆஃப் திஸ் ப்ராசஸ் லாஸ் ரிலேட்டட் டு ஆல் ஃபெனோமெனா ஆஃப் த ரியாலிட்டி. ஸோ அப்போ நாலேஜ்ன்றது பார்த்திங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் இஸ் சயின்ஸ் இஸ் டார்கெட்டட் அட் டிஸ்கவரிங் சம்திங் நியூ அப்ஜெக்டிவ் லாஸ். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது, அதுதான் நம்ம வந்து எல்லாம் நாலேஜ்னு சொல்கிறோம். பட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த சயின்ஸ் லாஸ் ஆல் ஃபெனமெனான்றது கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது வந்து புதுசாக உருவாக்குறது, இன்ஃபர்மேஷன்றது ஆல்ரெடி இருக்கிறதையே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசன் அண்டு பிலீஃப். ஸோ இப்போ ரீசன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்கிங் சென்ஸ் ஆஃப் திங்ஸ். பிலீஃப்ன்றது பேஸ்ட் ஆன் ஏ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ரீசன்றது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொருள்களுக்கு நம்ம வந்து விளக்கத்தை கொடுக்கறது தான் ரீசனு. ஸோ அது வந்து வேலிடாக இருக்கும், வெரிஃபையிங்காக இருக்கும். ஸோ மேக்கிங் சென்ஸ் ஆஃப் திங்ஸ் பட் பேஸ்ட் ஆன் நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன்றது பிலீஃப்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசன் அசோசியேட் வித் சைக்காலஜிக்கல் காம்பனன்ட்ஸ். உளவியலை சார்ந்தது தான் பார்த்திங்கன்னா ரீசன்றது. பிலீஃப்ன்றது அசோசியேட் வித் ஃபிலாசபிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ பிலீஃப்ன்றது, ஸோ அப்போ அந்த பிலீஃப்ன்றதுக்கான எந்த ஒரு சாட்சியமே இருக்காது. பட் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்ன்றதை நம்ம வந்து எண்ணங்களின் பிரதிபலிப்புன்றது சொல்லலாம். ஃபிலாசபின்னு வரும்போதே ஒவ்வொருத்தருடைய கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து ஃபிலாசபின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ரீசன்ன்றது பார்த்திங்கன்னா அப்ளையிங் லாஜிக், வெரிஃபையிங் ஃபேக்ட்ஸ், ஜஸ்டிஃபையிங் ப்ராக்டிசஸ்.
ஸோ அப்போ ரீசன்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு காரணம்ன்றது அது வந்து முறையாக நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ரீசன்ன்றது சொல்லுவோம். பட் பிலீஃப்ன்றது பார்த்திங்கன்னா வித் ஆர் வித்தவுட் எவிடன்ஸ் டு ப்ரூவ். ஸோ அது வந்து நிரூபிக்கப்பட்டவே இருக்காது. பட் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுடைய ஃபிலாசபி இதுன்னு நம்ம வந்து சொல்லும்போது அதை நம்ம அப்படியே ஏற்றுப்போம். ஸோ அதுதான் ரீசன்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி வெரிஃபைடு. இது வந்து வித்தவுட் எவிடன்ஸ்ன்றது தான் பிலீஃப். ரீசன்ஸ் அசோசியேட் வித் திங்கிங், காக்னிஷன் அண்ட் இன்டெலெக்ட். பிலீஃப் பர்சனல் ஆட்டிடியூட்ஸ் அசோசியேட் வித் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அப்போ ரீசன்ன்றது பார்த்திங்கன்னா திங்கிங்கையும் காக்னிஷனும் இன்டெலெக்சுவலை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இது பிலீஃப்ன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை சார்ந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது. இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் முக்கியமானது. எக்ஸாம்ஸை பொறுத்தவரையில் நம்மளுக்கு இந்த யூனிட்லேருந்து இந்த அந்த டைப்ஸ் ஆஃப் நாலேஜஸ்ன்றது ஒரு கொஷினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்சஸ்லேருந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஷின் வந்து இந்த யூனிட்லேருந்து நம்ம எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.